வணக்கம், வாங்க பொள்ளாச்சி போகலாமா? ரிசார்ட் வந்துட்டோம். இதுதான் ரிசார்ட். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது, காட்டுறேங்க. அங்கே பார்த்தீங்களா, சைக்கிள் அப்படியே ரவுண்ட் அடிக்கும். அப்புறம் இதுவும் அப்படியே ரவுண்ட் அடிக்கும். நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த மொத்த இடமே நம்மளுக்கு தான். அழகாக வீடு, ரூமுன்னு சொல்ல முடியாதுல்ல, வீடு. அப்படியே எங்கப்பா சூப்பராக இருக்குப்பா. அப்படியே வெளியில் வந்தா அப்படியே ஆல்ரெடி கேம் நைஸ். ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ நமக்கு மட்டும்தான். பக்கம் 2 ரூமு, இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு ஹால் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, அது உள்ள போக முடியுமா? திறந்துருக்கா? ஸ்லைட் ஆகுதே, இல்லை திறந்துருக்காங்களா? அப்பா இருங்க, திறக்கவில்லை. ஸோ உள்ளே இருந்தால் திறக்க முடியும். ஸோ இங்கே உட்காந்து கொஞ்சம் ஒரு கார்டன் ஸ்பேஸில் அழகாக போட்டிருக்காங்க. ஃபுல்லாக கல், நல்லா கல்லுலேயே போட்டிருக்காங்க. அழகாக இருக்குங்க இடம். அடுத்த 3 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். வெயில் நல்லா அடிக்குது, பளிச்சுன்னு இருக்குது. சுற்றி தென்னை மரங்கள். பொள்ளாச்சினாலே தென்னை மரம் தானே. இளநீ நிறைய இருக்கும், குடிப்போம் எல்லாம். வெயில் இல்லை, வெயில் காலம் மாதிரியே இல்லை, சூடே இல்லை, சூப்பராக இருக்குது கிளைமேட். ஸோ நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு இடம். சும்மா ஜாலியாக இருக்க போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் வாங்க. எப்படி இருக்குது எங்கள் பொள்ளாச்சி ஸ்டே அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம், 2 பக்கமும் போகலாம். ஸோ இந்த பக்கம் இப்போ போய் பார்ப்போமா? நல்லா அழகாக இருக்குல்ல. இந்த பக்கம் திறந்துருக்கா? ஒரு ஹேமாக் இருக்குது. ஹேமாக் பின்னாடி கிரிக்கெட் பிச் இருக்குது. ஒரு குதிரை இருக்குங்க. எங்கே அந்த குதிரை? அதோ குதிரை இருக்குது. இந்த பக்கம் திறந்து போகலாம். வாங்க இப்படி போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குன்னு. அப்படியே எங்கப்பா லைட்டை போடு, சூப்பராக இருக்குது. காஃபி மேக்கர் இல்லை, வெறும் இதுதான் இருக்குது. அதில் நம்ம போட்டுக்கலாம். ஃபோன் பண்ண கிச்சன் இருக்குது, எப்போவுமே சர்வீஸ் இருக்குது, எடுத்து வந்துடுவாங்க. இது வேறு சூப்பராக இருக்குது. இந்த நல்லா இருக்குங்க இடம், கூலாக இருக்குது, அதுதான் இம்பார்ட்டண்ட். சூடே இல்லை, வெயிலே தெரியல, நல்ல காற்று. உங்களுக்கு வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும். நல்ல கலகலகலகலான காற்றடி, சுடு என்ன சொல்ல, எப்படி சொல்ல, காற்றோட சவுண்டு, அது சவுண்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு காற்று சவுண்டு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சரி வாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன எங்கள் பிளான் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறோம். This is called easy chair, rocking chair. No, it's not on. It's cool, yeah. Okay. You can rock as well, you can rest your back. Okay. Mommy, Nice. Like this place?
டயர்டுக்கு நல்லா வந்து சுட சுட ஒரு காஃபியை போட்டு குடிக்கலாமா. கிச்சனில் சொன்னேன், அவங்களே போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. வாங்க காஃபி சாப்பிட்லாம். நைட்டு டின்னருங்க இது. ஸோ டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ஒரே வீடியோவில் 2வது வணக்கமாக இருக்கணும் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி எடிட் பண்ணி இதை அடுத்த வீடியோவை போடுறேன்னு தெரியாது. பட் எனியோ நேற்றுக்கு வந்தோங்க பொள்ளாச்சி. பின்னாடி சாப்பிட்டுட்ருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட். காலையில் எழுந்திரிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாகி இன்றைக்கி ஒரு ஃபுல் டே டூர் பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். எங்கெங்கே போகிறோன்னு எனக்கே தெரியல, ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் அவங்க. ஸோ நான் அப்படியே கம்முன்னு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே போக போக எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருக்கும் ஒரு இடம் பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டு போகலாம் வாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆச்சு. ஸோ நேற்றுக்கு வந்தோம், நல்லா தூங்கணும். செம்ம பீஸ்ஃபுல்லான இடம் பாருங்கள். ஒரு பொல்யூஷன் இல்லை, நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை. காற்று இருக்கே அப்பா, தென்னை மர காற்று. ஐயோ பொள்ளாச்சின்னா பொள்ளாச்சி தான். இது பாருங்க செம்மையாக. ஏசியெல்லாம் ஒன்றும் கிடையாது முன்னாடி. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல சுத்தமாக சூடே இல்லைங்க. வேலூரில் வெயில் இல்லாட்டியும் காலங்காத்தாலையும் ஒரு ஹீட் இருக்கும். பட் இங்கே பாருங்கள் அப்படியே நல்லா சில்லுன்னு இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. குளிர் இல்லை, சூடு இல்லை, காற்றே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது, கூலாக இருக்குது. செம பிளேஸ். ஸோ கண்டிப்பாக பொள்ளாச்சி மிஸ் பண்ணாதீங்க. டூர் வாங்க, நல்ல இடம். ஸோ அப்புறம் வாங்க இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டூர் போகிறோம். டே பேக்கேஜ் எங்கெங்கே போகிறோன்னு எனக்கு தெரியல. இங்கே தெரியுமான்னு கேட்டு சொல்கிறேன். உனக்கு தெரியுமா எங்கே போகிறோன்ட்டு? டைகர் ரிசர்வ், அதுக்கப்புறமா ஒரு வாட்டர் ஃபால்ஸ், அதிரப்பள்ளி. ஆழியா டேம். அதிரப்பள்ளியா? ஆழியா டேம் வாட்டர் ஃபால்ஸ். அதிரப்பள்ளியா இல்லை, ஏதோ ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஆழியா டேம். இவங்க தான் ஆன்டி மதுரை ஒத்து பார்க்குறேன். நம்ம யூடியூப்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஓ மம்மி நீங்கள் ஏதோ காட்டுறீங்கன்னு நினச்சிட்டாங்க. அதான் சரி. இல்லை வீடியோ கால் இல்லை, இது நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, அப்புறம் பிரெட் அண்ட் ஜாம், பாயில்டு எக்ஸ் இருக்குது. இது வந்து உருளைக்கிழங்கு மசாலா, சாம்பார் நினைக்கிறேன், பூரி, இங்கே வந்து தோசை, ஊத்தாப்பம் தோசை. அதே மாதிரி தான். காஃபியும் டீயும் நம்ம சொல்லும் போது சூடாக கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வேன் புக் பண்ணிட்டுருந்தோம். வந்துட்டாங்க பிக்கப் பண்ணிவிட்டு. ஒரு 1.5 hours ட்ராவல் பண்ணால் இந்த டைகர் ரிசர்வ் ஆனமலை ஹில்ஸ் அங்கே வந்து போயிட்டோம். வழியெல்லாம் இந்த மாதிரி போர்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் வாங்கணும். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அது செக் பண்ணிவிட்டு ஏதோ டிக்கெட் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இங்கே வந்து இறங்கியிருக்கோம். வந்து இறங்கின உடனே பார்த்தது மயில். அப்புறம் இந்த பக்கம் பாருங்க, தூரமாக இருக்குது. இங்கே பார்த்தேன், அதோ கொம்பு தெரியுதா, ஓடிச்சு. ஆனமலை Tiger Reserve. What did you see? Tell me. Wild boar. Where? Oh, it's here. உங்களை நோக்கி வருது. ஐயோ, மேல ஏறி போதியா? கொம்பு இருக்கு. காஃபி குடிக்கும் போது மயில் வருது. காஃபி வேணுமா?
சஃபாரி வண்டியில் ஏறிட்டோம், அப்படியே கிளம்புறோம். புளியை பார்க்க போகிறோம். அங்கே பாரு, புலி தூ. ரொம்ப கிரிஞ்சா இருக்கா. வண்டி கிளம்பியாச்சு, போவோம் வாங்க. போலாம். எல்லா பில்லும் பே பண்ணுங்க. எங்க இருக்கு? அது மேல எனக்கு நேரா மேல இந்த. You see it? Yeah, in the tree top. You see on the very black one. Black-ஆ இருக்கு பாரு. Wait, up I can. Yeah, that one. அந்த பக்கம் நிறைய இந்த மரத்து மேல எல்லா பிரான்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்கு. கருகருன்னு ஆமா, black monkey இருக்கு. காலை நீட்டி எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க பாரு ஒரு பாட்டி. சஃபாரி. தரையில உட்கார்ந்து ஜாலி எங்கேயுமே பிடிச்சிக்காம. சூப்பர். Nice. இத பாருங்க, ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு. சுத்தி காடு நடுவுல ரோடு, அப்படியே போயிட்டு இருக்கோங்க. செம்மையா குளுங்குது, இருக்குது செம்மையா குளுங்குது. மற்றபடி ஒரு குரங்கு பார்த்தோம், வேற எதுவும் தெரியல இப்போதைக்கு. கிடைக்கிறாங்க. வைல்டு போர் அங்க இருக்கு பாருங்க. I think it walked away. ஆடுற ஆட்டத்தில் ஒன்றும் தெரியல. அதோ போது பாருங்க. எம்மா காட்டு பண்ணி மலை, சுத்தி மலை. குலுங்கல் எல்லாம். ஸோ எங்கன்னா டிரைவர் பார்த்தாருன்னா நிறுத்திடுறாரு. நிறுத்திட்டு நம்மளே பார்த்துக்கணும். மைக்கெல்லாம் இல்லை, அதனால் அவர் பேசலை. அவர் நிறுத்தினோட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் ஏதோ இருக்குன்ட்டு. முள்ளமாக போகிறாரு. காட்டு யானை ஏதோ இருக்குதான், சவுண்டு கேட்டுச்சான். இருங்க, இப்போதைக்கு தெரியல. பட் டிரைவர் எங்கே இருக்குன்றாரு. எங்க ஓ, அங்க இருக்க பாரு. மலைக்கு அந்த பக்கம். I don't see it. Stand up. Look there. They two. Oh, yeah. I know there's two more behind them. தெரியுது. You see again, that's it, Challume. வைல்ட். They're brown. வாங்க. காட்டு யானை பாத்தீங்களா? ஐயோ, செம. மலை பார்க்கவே அழகுதாங்க. சூப்பரா இருக்கு. கிளைமேட் இப்போ 12:30 மணி. 12:30 மணி. It's like Very low. again. கேக்குது. That's loud. You have to. இல்ல அமைதி. கேக்குது. பைசன். ஒரு நிமிஷம். எங்க இருக்கு? பைசன் பின்னாடி இருக்கு. முடி பாருங்க, ஒரு மாதிரி ப்ரௌனா இருக்கு. இந்த தெரியுத மேல முடி ப்ரௌனா இருக்கு. சரி, லெஜெண்ட்ல எவ்வளவு ஜாலியா இருக்கு பாருங்க. முன்னாடி பார்த்த மங்கி கருப்பா இருந்தது. இதுக்கு முடி மட்டும் கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு மண்டை. செம. பறவை, என்ன பறவை இது? பீஹன். எங்க? மேலையா?
Other side, other side. இந்த பக்கமா? ஓ இங்க இருக்கு ஒரு பெருசு பயங்கரமா இருக்கு. மை காட். ஐயோ பெரிய தந்தத்தோட. ஓ எம்மா பயமா இருக்கு. வருது. She saw it. She only pointed to me. ஐயோ சுத்தி பாத்தியாடி? பெரிய தந்தத்தோட. இது பெரிய யானை. அந்த லோன் எலிஃபண்ட் சொல்லுவாங்களா அது. இது ஆம்பளை. ஆம்பளை. இது ஆம்பளை தானேங்க? கத்தாது. ஓ வாவ். ஐயோ பயமா இருக்குங்க. ஓ இப்போ அமைதியா நின்று பாக்குது நம்மள. மூவ் பண்ணா ஓ பிடிச்சி சாப்பிடுறது சாப்பிட சூப்பர் This way you like to show. ஓ சூப்பருங்க கொடுத்த காசுக்கு ஓகே இன்னொன்னா ஏய் தந்தத்தை தூக்கி காட்டு இல்லை அது பறிக்க பார்க்குது அதனால் தந்தம் அப்படி தூக்கி சூப்பருங்க ஆமா க்ளீன் பண்ணுறது சூப்பர் அப்படி போகுது சூப்பர் நிறையா பார்த்துட்டோம் இன்னைக்கு யானை அப்புறம் காட்டு மாடு அதுக்கப்புறம் 2 விதமான குரங்கு அப்புறம் வித்தியாசமாக என்ன பார்த்தோம் வேறு என்ன பார்த்தோம் வரல போர் ஆமாம் செம போர் சூப்பர் நல்லா கேப்டிவ்ல இல்லாமல் ஃப்ரீயாக பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் ஃபீல் கண்டிப்பாக வாங்க மாதிரி எல்லாம் வாங்க நம்ம பாருங்க நான் லக் இருக்கணும் பார்க்குறதுக்கு லக்கி ஒன்றும் புளியை பார்த்தா ஒன்றும் சூப்பராக இருக்கும் அது அங்கே படுத்துருக்கு பாருங்க அந்த யானை நிம்மதியாக படுத்துருக்கு பாருங்க நேச்சுரலாக இப்படி இறங்கி நடந்து போனால் அந்த யானை வந்துடும் ஒரு ஆடு மாதிரி இருக்கு ஐயோ நிற்கிறாரே என்னம்மா பின்னாடி ஏதோ ஓ அதோ பின்னாடி இதோ இருக்கு பாரு சூப்பர் நாங்களாம் பின்னாடி உட்காந்துக்கிட்டோம் ஆன்டி உள்ள அவங்களுக்கு ஸ்பெஷல் சீட் ஸோ இங்கே ஒரு ஸ்டாப்புங்க இது ஒரு யானை முகாம் காலையில் யானை குளிக்கெல்லாம் கொண்டு வருவாங்களாம் அப்போ பார்த்துருக்கலாம் இப்போ நாங்கள் வந்து 12 மணி ட்ரிப்பு அதனால எல்லாம் வந்து போயிடுச்சு ஸோ ஜஸ்ட் சும்மா ஒரு ஸ்டாப்பு அது ஓஹோ யானை பேர்லாம் போட்டிருக்கு அதெல்லாம் அங்கங்கே நிற்கும் போல ஓகே சஞ்சீவ் தெய்வானை துர்கா செல்வி அபிநயா மற்றும் நரசிம்மா ஸோ இவங்கெல்லாம் காலைல அங்கே நிற்பாங்க போல் அதுக்கு ஃபீட் பண்ணுறது குளிக்க வைக்கிறது இதெல்லாம் இங்கே காலைல பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ மதியம் வந்ததுனால இப்போ யானை இல்லை சும்மா ஒரு ஸ்டாப் அவ்வளோதான் இது கோழிக்க முத்தி யானைகள் முகாம் How much they're here. Peacock. Right. முடிஞ்சிச்சு சஃபாரி வந்து சேர்ந்தாச்சு செம்மையாக இருந்தது சூப்பராக இருந்ததுங்க நல்லா செம்ம ஜாலியாக இருந்துச்சு வண்டியாக ஸ்டாப் ஓகே போகலாம் வாங்க ரைட்
பேக் கொடு. ஓகே. ஆண்டி முன்னாடி இருக்காங்க. என்ன ஒரு கொசு கடிச்சிருச்சு. இந்த வீங்கி இருக்கா? ஆமாம், வைல்டு கொசு கடிச்சிருச்சுப்பா. மட்டும் எங்கே வந்து கடிச்சு. ஆமாம், குட் பிளட். மலையை விட்டு இறங்கியாச்சு. இப்போ இங்கே சாப்பிட வந்திருக்கோம். பல கடை பார்த்தோம், கடைசி இந்த கடை பார்த்தோம். நல்லா இருக்குது, நல்ல ஆம்பியன்ஸ். போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. லஞ்சு நெத்திலி, இது வந்து சிக்கன், இது வந்து ஏதோ நல்லா கிரேவி. நல்லா தான் இருக்குல்ல, காரமாக இருக்குது. செம சாப்பாடு, வயிறு ஃபுல் இல்லை, பயங்கரம். என்னென்ன சாப்பிட்டோம் எல்லாமே நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த மட்டன் கொத்துக்கறி தான் ரொம்ப காரமாக இருந்துச்சு. நான் கரெக்டாக அதை தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். ஓகே, மற்றபடி காரம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அவங்களுக்கு தான் காரமாக தெரிஞ்சிருக்கு. நீங்கள் ட்ரையாக சாப்பிட்டீங்க, நான் நல்லா குழம்பு மாதிரி. எப்படியோ நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டாக இருந்தது. காரம் இருந்தால் தான் நான்வெஜ்ஜுக்கே டேஸ்ட் இல்லையா, அதனால் கொத்துக்கறி, நெத்திலி ஃப்ரை அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அடுத்து டேம் போகிறோம். ஆழியார் டேம், அதுக்கு போகிறோம். அங்கே போகலாம். ஆழியார் டேம். நம்ம அங்கே போகலாமா? அதான் நடந்து போகலாம்ல. ஆழியார் டேம் மேலே வந்துட்டோங்க. மொத்தம் 187 ஸ்டெப்பு மேலே ஏறி வந்தால் அழகான ஒரு வியூ. இங்கே தான் சினிமா எடுத்துருக்காங்கல்ல, ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் இருக்குது. தண்ணி கம்மியாக இருக்கு. வெயில் காலம்டா. ஆமாம், தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்குது, கம்மியாக தான் தெரியுது. இப்போ நாங்கள் போய் ஆண்டியை பார்க்க போகிறோம். அவங்க கீழே உட்காந்துருக்காங்க. அவங்க மேலே அந்த படிக்கட்டுக்கு ஏற கஷ்டம் சொல்லி அங்கேயே இருக்காங்க. ஸோ நம்மளை அவங்க ஹாய் சொல்ல போகிறாங்க. அந்த இடத்துல தான் போகணும். அது கீழே உட்கார வச்சுட்டு வந்துருக்கோம். நான் இங்கே ஜூம் அடித்து காட்டுறேன். அந்த மரம், ஆமாம், அந்த பிளே கிரவுண்ட் முடிஞ்சு அந்த மரத்துக்கிட்ட எங்கே உட்கார வச்சோம். போய் பார்ப்போம் வாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அங்கே இருங்க, எங்கன்னு காட்டுறேன் ஜூம் பண்ணி. அந்த மரத்துக்கு கீழே உட்கார வச்சோம். அதோ தெரியுறாங்க, அதோ தெரியுறாங்க. எல்லாம் வந்து கையாட்டுங்க, பார்ப்பாங்க. ஃபோன் பண்ண எடுப்பாங்க. இதோ உட்காந்துருக்காங்க பாருங்க, அந்த மரத்து கீழே. ஒரு ஃபோனை போட்டு கையாட்டுங்க எல்லாம். ஃபோன் எடுக்கலையா? அப்படியே டேர்ன் பண்ணி கொடையை பார்க்க சொல்லு. கொடையை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களும் அவங்கள பார்த்துட்டாங்க. எங்கே கையாட்டு சொல்லுங்க. சரி, ஓகே, விடு. சுத்த ஆரம்பித்து விட்டது. பிரேக் டான்ஸ் வந்திருக்கோம். பிரேக் டான்ஸ். யாருமே இல்லை, நானே பையன் மட்டும் தனியாக வந்திருக்கோம். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட்டு டே டூர் முடிஞ்சுது. செம டயர்டு. போயிட்டு வந்து ஜம்முன்னு குளிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் ஒரு ஆட்டத்தை போட்டு, நான் போடல, பசங்க போடுறாங்க. நான் நம்ம நிம்மதியாக குளிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. ஸோ ரெஸ்ட். ஃபஸ்ட்டு டே என்னது எப்படி சொல்கிறது, செவ்வன முடிந்ததா ஏதோ ஃபஸ்ட் டே முடிந்தது, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்கு எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறேன். இன்றைக்கி போனது பார்த்துருப்பீங்க. நான் எடிட் பண்ண போகிறேன், இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஆழியார் டேம் போனோம். காலையில் டாப் ஸ்லிப் போனோம். டாப் ஸ்லிப்பில் சஃபாரி போனோம். சஃபாரியில் நிறையா அனிமல்ஸ் பார்த்தோம். இப்போது
அடுத்து இந்த ஃபால்ஸ் ஒன்று போகலான்னு பார்த்தோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரி வேண்டாம், வீட்டுக்கு ரூம் வந்துடலாம் அப்படின்ட்டு ரூம் வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி. பாய் பாய். ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் பண்ணி போட முடியும். பாய் பாய் பாய்.